எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து ஒரு மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். இந்த டைம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். இது வந்து சாரீஸ்க்கும் நல்லா இருக்கும். ஆனால் முக்கியமாக வந்து கிராண்டான சல்வாஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ட்ரெடிஷ்னல் லுக், ரொம்ப சிம்பிளான ட்ரெடிஷ்னல் லுக் இது. ப்ராடக்ட்ஸ் நான் என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கண்டிப்பாக போட்டுடுறேன். மற்றபடி இந்த லுக்கை நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு சின்ன பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த லுக் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். முதல்ல வந்து நான் LA கேர்ளோட பிபி க்ரீம் தான் பயன்படுத்த போகிறேன். இது தனியாகவே நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக மேக்கப் பண்ணும்போது பிபி க்ரீம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் டக்குன்னு போட்டோமா அப்படின்ட்டு இருக்கும். பிபி க்ரீம்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் ஸ்கின் கலருக்கு கரெக்டாக இருக்கும், கவரேஜ் அளவான கவரேஜ் கொடுக்கும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிபி க்ரீமோட ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து என்னென்னா, நம்ம தனியாக ப்ரைமர் அது இதெல்லாம் தனியாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. பிபி க்ரீம் சிசி க்ரீம் தான் என்னன்றது உங்களுக்கு தெரியாதுன்னா தனியாக இதுக்குன்னே வீடியோ போட்டிருக்கேன், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன். இப்போ பிபி க்ரீம் போட்டாச்சு. அடுத்தது வந்து கன்சீல் பண்ண போகிறேன். இந்த இடத்துல கன்சீல் பண்ணுவேன். இது LA கேர்ளோட ப்ரோ கன்சீல். கீழே நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் போட்டுருவேன் எப்போவுமே. சேர்த்து ஹைலைட்டும் பண்ணிடுறேன். இது வந்து ஷேட் மீடியம் பேஜ், ஹைலைட்டாக அப்படியே சேர்த்து பண்ணிடலாம். ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக தான் ஹைலைட் பண்ணுவேன். கன்சீலர் எப்பவுமே டேப் தான் பண்ணும், அப்போ தான் நல்லா அது கவர் பண்ணும் பிக்மெண்டேஷன் ஏரியாஸை. உங்களுக்கு பிக்மெண்டேஷன் நிறையா இருக்குது, நிறையனா டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கன்சீல் பண்ணோம். கரெக்ட் பண்ணுறதுக்கும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பவுடருக்கு இந்த வெட் அண்ட் வைல்டோட பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு லைட் வெயிட் பவுடர், நல்லா ஒத்தி எடுத்துக்கணும் பவுடர் போடும்போது. அடுத்தது கான்டூரிங் வந்து நான் பவுடரில் பண்ண போகிறேன். இந்த LA கேர்ளோட ப்ரோ கான்டூர் பவுடர். ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு கான்டூரிங் தான், ஒரு சின்ன ஒரு லைட்டான ஒரு டார்க் ஷேடு வந்து கொடுக்க போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணோம், அதுதான் முக்கியம். கான்டூரிங் பண்ணும்போது இந்த சீக்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஷேப் கொடுக்கும், அதனால தான் நான் எப்போவுமே கான்டூரிங் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். பவுடர் ப்ரஷில் வந்து ஜஸ்ட்டு என்னெல்லாம் பவுடர் இருக்கோ, அது லெஃப்ட் ஓவர் பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்குவேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குமே அப்படின்னு டேப் பண்ணிக்குவேன். லிப்ஸில் என்ன போட்டிருக்கேன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த பேபி லிப்ஸோட ஷர்பத், வெரி ஷர்பத் ஷேடு தான் வந்து போட்டிருக்கேன். ப்ளஷ் பார்த்தீங்கன்னா இந்த கோரல் ஷேடு யூஸ் பண்ணுவேன். ப்ளஷ் வந்து தெரிகிற அளவுக்கு போடணுன்னு அவசியம் கிடையாது.
ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ப்ளஷ் வந்து போட்டுக்கலாம். ஒரு கலர் வந்து சீக்ஸில் இருக்கும்போது பார்க்கவே அழகாக தெரியும். அதனால் லைட்டாக ப்ளஷ் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் இது ஹைலைட்டர். ஒரு ட்ரெடிஷ்னல் மேக்கப் பண்ணும்போது ஹைலைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மேக்கப்பே அது தூக்கி காமிக்கும். ஹைலைட் தான். அடுத்தது ஐப்ரோஸ்க்கு நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன், என்னோட அப்டேட்டட் ஐப்ரோ ரொட்டீன். அதனால் உங்களுக்கு நான் ஐப்ரோஸ் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு தெரியணுன்னா அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் வந்து ஆஃப் கேமராவில் ஐப்ரோ பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஐப்ரோஸ் முடிச்சிட்டேன். இப்போ கண்ணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த எல்லைகள் கன்சீலர் யூஸ் பண்ணாலும் அதே லைட்டாக வந்து கண்ணுக்கு மேலே இங்கே வந்து போட்டுட்டேன். ஸோ அப்போ தான் ஐஷேடோ நல்லா ஒட்டிக்கும். இந்த மேப்ளின் ஐஷேடோ தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஐஷேடோ தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ரொம்ப ஒரே ஒரு ஷேடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். சும்மா ஒரு அழகான ஒரு க்ளோயி ஷேடாக யூஸ் பண்ணுறேன், அவ்வளவே தான். ரொம்ப ஐ மேக்கப் நிறைய இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. இது வந்து கண்ணில் அப்படியே நல்லா ஒட்டி போட்டுக்கணும், அவ்வளவே தான். அப்புறம் இந்த ஹைலைட் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். அப்படியே கண்ணுக்கு உள்ளேயும் உள்பகுதியில் அடுத்தது காஜல் அப்ளை பண்ண போகிறேன். காஜலுக்கு வந்து இந்த ஃபேஸஸோட காஜல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த லுக்குக்கு மெயினானதே வந்து காஜல். ஸோ அதனால் நல்லா திக்காக மேலேயும் கீழேயும் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். விங் லைனர்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் பேசிக்கான ஒரு காஜல். நான் வந்து இங்கே இந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்பேன். என் கண்ணுக்கும் முகத்துக்கும் அதுதான் செட் ஆகும். உங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ அங்கே நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். நான் எப்படி வந்து ஐலைன் பண்ணோம் வீடியோ போட்டிருக்கேன், என் சேனல் பேஜில் மறக்காம போய் பாருங்கள். பென்சிலில், லிக்விடில், ஜெல்லில் எப்படிலாம் ஐலைன் பண்ணோன்னு. டைரெக்டாக இந்த இதில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கீழே. அதனால் நான் வந்து இந்த ஆங்கிள் ஐ ப்ரஷ் வச்சு கொஞ்சம் நீட்டாக பண்ணுவேன். அடுத்தது மஸ்காரா. இந்த பேக் மஸ்காரா தான் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக வேணுன்றவங்க லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஹெவியாக என்ன மாதிரி வேணுன்றவங்க ஹெவியாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஐ மேக்கப்லாம் முடிச்சிடுச்சு. லிப் பாம் எடுத்துடுறேன். லிப்ஸுக்கு வந்து இந்த எலைட்டின் ரெட் ஸ்டே இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப மேட்டாக இருக்குது, அதனால் நான் வந்து இந்த 100% நேச்சுரல் லிப் பாம் ஐலண்ட் கிஸ் அப்படின்றதுல யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கிளாஸி ஆகிடுச்சு.